வணக்கம் தமிழகம். மாதான் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். உங்களை இப்போ எங்கே அழைச்சிட்டு போகிறேன்னா, என்னோடய மச்சானோட விவசாய பண்ணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க அப்புறம் ரொம்ப வருஷமாக கரம்பாக்காட்டில் இருக்க அந்த ஃபார்மு, பேராவணி வட்டம், தஞ்சை மாவட்டம். மச்சானோட பேர் கிருஷ்ணன், கேஆர்கே கிருஷ்ணன் அவர்கள். 17 வயசில் குடும்பத்தை கையில் எடுத்தார், விவசாயத்தை கையில் எடுத்தார். இன்றைக்கி வந்து 49 வயசு 48 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது. அவரை போய் நலம் விசாரிக்க போகிறேன். அந்த நலம் விசாரிக்கிறது தான் நான் வந்து எதுக்கு இந்த நலம் விசாரிக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்க நபர்கள், மரம் வைக்கும் நபர்கள், விவசாயம் பண்ணுற நபர்கள், அவங்க எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி, இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் மெசேஜ் எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்காண்டி தான் அது இந்த காணொலியை வந்து நான் என்னோடய காணொலி இதுவுமே நான் என்னோடய ஃபோனில் தான் எடுத்திருக்கேன். எடிட்லாம் பண்ண மாட்டேன். உள்ளபடி அப்படியே நான் என்ன பேசுகிறேன்னா ராவாக அப்படியே இருக்கும். சரியா? மரம் வளர்க்கும் நபர்கள் கட்டாயம் இந்த காணொலியை பாருங்கள். 3 ரூபாய்க்கு வாங்கி வச்ச மரம் இன்றைக்கி எவ்வளோதுக்கு இருக்குது, நீங்கள் போய் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வைக்கிற நபர்கள் தயவுசெய்து இந்த காணொலியை கட்டாயமாக பாருங்கள். உங்களுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி தெரியணும், இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தெரியணும்னா கூட அவரை போய் பார்க்கலாம். நீங்கள் அவரோட ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன். டக்கு அடிங்க பார்ப்போம். ஒரு 10 மரம் சொல்லுங்கள். சரி, இப்போ 10 மரங்களில் உங்கள் தோட்டத்தில் எந்த மரங்கள் கம்பீரமாக இருக்குது, அது என்னென்ன மரங்கள்? தேக்கு கம்பீரமாக இருக்குது. சரி, ஆனால் தேக்கோட வந்து கொஞ்சம் மரங்களை தேடிய பயணம், உண்மை என்ன பொய் என்ன, தலைப்பு. வேப்ப மரங்க காக்கா குருவி தின்னு போட்டது, யாரும் வச்சதில்லை. சந்தன மரமாக பிடிக்கும். சந்தன மரத்தை பாருங்கள், இதெல்லாம் அதான் முளைச்சதுங்க. அவர் வச்சது 1-2 மரங்கள் தான், இதெல்லாம் அதான் முளைச்சது. 2 மரம் தான் நான் வச்சேன். சரி மச்சான், சந்தனம் நம்ம ஊரில் அதோட வாசத்தன்மை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எப்படி தெரியும்? நான் நறுக்கி பார்த்தேன். நறுக்கி பார்த்துருக்கீங்க? அந்த புயலில் குணத்து மாமாட்டு வீட்டில் யாரும் அறுத்து போட்டு போட்டு அந்த பவுடர் இருந்துச்சு, எடுத்து கொண்டாந்து வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க? நல்லா இருக்கு, அருமையான வாசனை. எப்படி மச்சான் அறுத்து போட்டு போயிட்டாங்க? அவனுக்கு வந்து அந்த தண்டு எல்லாம் சொன்னால் காரைக்குடி போட்டு தான் நம்ம வீட்டு வராது, நீனே சொல்லியிருக்கேன்ட்ட. இல்லை, அது செம்மரம். செம்மரம் வந்து சரள பூமி, செம்மண் பூமியில் வறட்சியான பகுதியில் தான் நல்லா வரும். சந்தனம் வந்து எல்லா இடத்துலையும் வருது. அந்த சேவை எவ்வளோ நாளில் வருது சேவைனா அதுதான் அந்த வாசனை. கிட்டத்தட்ட 12 வருஷம் 15 வருஷம் ஆமாம் மச்சான் சேவை பிடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். சரி, இங்கெல்லாம் நிறையா மரங்கள் இருந்தது தானே உங்களுக்கு? இது ஃபுல்லாக இருந்தது. இந்த உனக்கு அடுத்த தொண்டி தெரியாது. அடுத்த தொண்டி தெரியாது. மிளகு 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 சூப்பராக நம்மளுக்கு மிளகு வருது. வருது. நான் தான் வீட்டுக்கு பறிச்சேன்ல, எல்லாம் புயலோடு தானே. புயலில் முன்பாட்டியாக விழுந்துருச்சு. இப்போ இந்த எம்டி ஸ்பெஷல்லாம் வந்து உங்களுக்கு புயலில் விழுந்தது தான். ஆமாம். ஏன்னா நான் முழுசாக பார்க்க முடியாதுல்ல. இந்த இடத்துல ஒரு வேங்க இருந்தது. இதில் இந்த இடத்துல நம்ம நீங்கள் முன்னாடி வரும்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்ட. ஆமாம், மரம் அது. அந்த பிரம்மாண்ட மரம் அது வந்து யாருக்கும் சொந்தத்தில் கொடுத்தீங்க, ஃபர்னிச்சர் பண்ணி போட்டிருக்காங்க. அதை போய் மணியை போய் பார்க்க சொன்னேன். ஆளை பிடிச்சி பைக்கில் வச்சு அந்த ஃபர்னிச்சரை காமிச்சிருக்கு போயிட்டு அப்படின்னா. யாருக்கு கொடுத்தியா? வாத்தலை காட்டில் எனக்கு ஃபர்னிச்சர் இல்லை, குகை வீடு மாதிரி அவர் வீட்டுக்கு ஃபுல்லாச்சு. கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு அவ்வளோ பெரிய மரம் ஆச்சு அது. அதில் வைரம் பாஞ்சிருந்தா இருந்து வைரம்னா. பட் இது மரம் அந்த வெள்ளை இது அடிக்கல, பிஞ்சு தான் வந்து பிஞ்சு தான். ஆக்சுவலாக மரம் வைக்க ஆரம்பிச்சது 2007 இருந்து தான். சரி சரி. 2005லேருந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தாலும் மரம் வைக்க ஆரம்பிச்சது 2007. சரி மச்சான், ஒரே வருஷத்தில் இப்போ இங்கே பெரிய வெங்க இருந்ததா? இது என்ன ஒரு மரம் காய்ச்சிருக்கு, அதையும் பிடிங்கி காமிங்க பார்ப்போம். இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். இது பேர் புளிச்சங்காய்னு பேர். இது பேரா? இது பேர் புளிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. ஜூ நேர்மை. புளிப்பு எப்படி இருக்கு பேசலாமே. ஜீவன் இல்லை, அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா சுள்ளுன்று சோடா குடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து பிளிம்பின்னு வரும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவ்வளோ சத்தான மரம் தான். இன்னொன்று கொடுங்க, நிறையா இருக்குது. நீங்கள் ஒன்று அப்படியே சாப்பிட்டு காமிங்க, கண்ணில் தண்ணி வருதுன்னு பார்ப்போம். தம்பி நீங்கள் ஒன்று சாப்பிடுங்களா? பயங்கர புளிப்பு இல்லை, நல்லா இருக்கும். இந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து என்ன இருந்தது? இது வேங்க இருந்தது. இது மரமே சாஞ்சு தான் திருப்பி முளைச்சிருக்கா அப்படி? ஆமாம், இது சாஞ்சு ஒரு பெரிய கிளை ஒடிஞ்சிருச்சு. அந்த கிளை அது சைடில் இருந்து ஒரு சின்ன கிளை. இது இந்த மரத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுங்க. இது எனக்கு கொடுத்தது கருணாநிதினு ஒரு அண்ணன், விழுப்புரத்தை சேர்ந்தவர். பஸ் கண்டக்டராக இருந்தார். இதோட
இது என்னன்னா மரம் வளர்க்கணும். ம் எல்லா இயற்கை விவசாய கூட்டத்துக்கும் அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆளு இருக்காரு. வாலண்டரியா மரக்கன்று கொடுத்துட்டு போவார். ம் அப்பயே இது ரொம்ப 2010 12 2015 வாக்கில் இருக்கும். ம் ஏதோ ஒரு கூட்டத்தில் நான் ஆமாம் ம் பாளையக்கரையா மீட்டிங்கில் ம் திண்டுக்கல்ல கொடுத்தது. சரி சரி அவரோட ஞாபகார்த்தமாகவே இது இருக்கு. கண்டிப்பாக. அவர் பேர் என்ன? கருணாநிதி, விழுப்புரம். கருணாநிதி, விழுப்புரம் பக்கம். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் நம்ம. கண்டிப்பாக இந்த இது நான் உங்களுக்கு சொல்றது காரணமே அவருக்கு நன்றி செலுத்து விதமாக தான். விழுப்புரம் எங்கே இருக்கு, நம்ம ஊர் எங்கே இருக்கு? அதனால அவர் மரம் நிற்குது இல்லைங்க. அவர் பெரிய தொழிலதிபர்லாம் கிடையாது. அவர் கண்டக்டர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பொதுமக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால எனக்கு எப்போதுமே இது கொஞ்சம் ஸ்பெஷலான மரம். சரி, ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவர் இந்த மரம் இதெல்லாம். ஆமாம். சரி, இவங்க ரெண்டு பேருமே இப்போ இயற்கை விவசாயி தான். அவர் வந்து 16 வயசில் வந்து நிறையா மரங்கள் நட்டுருக்காரு. அது வந்து வாழ்த்துக்காரு. தம்பியும் தனுசும் தான். இவர் வந்து ஒரு எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். மாடு வளர்க்குறதில்ல, நாய் வளர்க்குறதில்ல, எல்லாத்துலேயுமே மரங்கள் வளர்க்குறதில்ல. எந்த மச்சானோட பையன், இது எங்கள் மாமா பையன். இவன் வந்து 16 வயசுங்க, அவனுக்கு சின்ன பையன் தான். மரங்கள் நிறையா வச்சுருக்கான். இவனை வந்து பேட்டி எடுப்போம் இன்னொரு காலம் கழிச்சு. இது நம்ம மச்சான், இது நவாலா, ஜம்போ நவா. காய்ச்சிச்சா அது? இல்லை, இன்னும் காய்க்கலை. ஏன்னா இதுவும் நிழலாக இருக்குது. இது நாவலுக்கெல்லாம் வெயில் ரொம்ப அவசியம். வெயில் அவசியம். கண்டிப்பாக வெயில் வேணுங்க. இது தண்ணி சாப்பிட்டு தண்ணி தேவையில்ல உனக்கு. நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிம்பர் வேலி ட்ரீஸ் பார்த்துட்டு சரி மிச்சம் இருக்க ஃப்ரூட்ஸ். சரி சரி. இந்த தென்னங்குடியில் உள்ள பார்த்து ஒரு காடுக்குள்ளே போகிற ஒரு இது இருக்குது. ஆனால் முன்னாடி அவ்வளோ இதோட நிறையா மரங்கள் இருந்தது, நிறையா இருந்தது. இருந்தாலும் நான் ஹைட்டு தான் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஹைட்டு தான் பார்க்குறேன். ஒரு 50 அடி குறையாது இந்த மரம். எத்தனை வயசு மச்சான் அந்த தேக்க மரத்துக்கு இருக்கும்? ஒரு 15 வயசு இருக்கு. தேக்க மரத்துக்கும் ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும். ஆனால் குரோத் மாதிரி வைரம் பாஞ்சிட்டே தான் போயிட்டுருக்கோம். இல்லை, அது அப்படி கிடையாது. வயசு ஏற ஏற தான் அதுக்கு வைரம் ஏறும். இந்த இடத்துல இந்த மரங்கள் ஒரு 15-20 மரம் இருக்கா? ஆமாம். தேக்க மரம் மட்டுமே 15-20 இருக்கும். ஆமாம், எண்ணி பார்க்கணும். இதோட காய் வந்து இங்கே இருந்தது. அது போட்ட விதைகளை வச்சு அதோட விதைகள் வந்து முளைச்சது தான். நான் வந்து அதுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படின்னா, அது வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்தேன். வெளிச்சம் கொடுத்த அது வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்தேன். முடிஞ்சா வாழ்ந்துக்க. அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது ஒரு நேரம் என்ன வாழ வச்சு. உண்மைதான். இதுக்கு வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் ஒரு 2 அல்லது 3 தடவை இதுக்கு கவாத்து பண்ணியிருப்பேன். இப்போ ஆள் கிடைக்குது அவங்களுக்கு கவாத்தெல்லாம் பண்ணுறதுக்கு? கிடைக்கிது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சரி, இருந்தாலும் தப்பு இல்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இதெல்லாம் வேலைக்கு வரும். அருமையாக இருக்கு. 25 வருஷங்கும் பொழுது இது நல்ல வேலைக்கு வரும். சரி, இந்த இடம் ஃபுல்லாக இங்கே இருக்க ஒரு 20 தேக்க மரத்தோட காய் மரம். நான் இது நல்ல தேக்க நல்லா இருக்கு. நாட்டு தேக்கு தான் எல்லாமே. ஆமாம். இல்லை, இது இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா ஒன்று வச்சுருந்தார், பர்மா தேக்கு. அதோட விதைகள் தான் இது எல்லாம். பர்மா தேக்கு இதெல்லாம். இது எதுவுமே நம்ம விதை எடுத்து போட்டு முளைச்சதில்லை. அதுவாக விதை கொட்டி அதுவாக முளைச்சது. அந்த ஹைட்டை கடைசி வரைக்கும் காட்டுங்க, அப்போ தான் அந்த ஹைட்டு தெரியும். நல்ல ஹைட்டு போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் 55 அடி குறையாதுல்ல? ஆமாம். இன்னும் 15 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம். இந்த 55 அடிக்கு தேக்க மரம் வந்து ஒரு சில மரங்கள் வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் ரேட்டில் நம்ம தேக்க மரம் நம்ம ஊரில் என்ன ரேட்டு மச்சான் வச்சுருக்காங்க? இங்கே எனக்கு தெரிஞ்சு 2.5 வரைக்கும் போயிருக்கு. ஒரு மரம். ஆனால் அதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹைட்டு, அந்த லென்த்து, வித்து எல்லாமே இருக்கணும்ல. இப்போ நம்ம கிட்ட போகிற மரத்தை பேர் வந்து வேங்கை தானே? அதை பாருங்கள், இங்கேருந்து நான் காமிக்கிறேன் மரத்தை. அது 2 தான். அது என்ன ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள். இதோட பெரிய மரம் தோப்பில் நிற்கிறாங்களா உங்களுக்கு? இருக்கு. இல்லை, இதோட பெரிய மரம் அங்கேருந்து விழுந்துருச்சு. மணிகிட்ட இருக்கா? இதோட பெரிய மரம் இருக்கு. இது அங்கே உள்ள இதுவும் வேங்க தானே வச்சு, அதுவும் வேங்க தானே. அது விதை விழுவுது அதுலேருந்து. ஏன் மற்ற மகாகனிக்கு வேகமாக விதை விழுவ மாட்டுது? சரி வாங்க, மரத்தோட இதை காமிங்க, கணத்தை காமிங்க. அங்கே ஒரு
மரம் முறிஞ்சு விழுந்துருச்சு. வேங்க காட்டுங்க. அப்போ அதான் என் பிடிக்கா இதை கீழே காலை பார்த்துங்க தம்பிலாம். இதை சுற்றுலா வேணும் மச்சான். 5.4 5.4 அடித்துருக்கு போங்க. 6.2. ஏன்னா அந்த அடி தான் உங்களுக்கு மரத்தை வெயிட் தூக்கு மேலே. இப்போ மரத்தோட கட்டிப்பிடி தானே உன்னால் முடியாது பாரு. இல்லை கட்டிப்பிடி அப்படியே நின்று கஜாவில் விழுந்தது இதை விட இன்னும் 2 மடங்கு போயிடுச்சு. அப்படியேங்க அப்பாடா. 2 பேர் சேர்ந்து. அப்போனா இப்போ இது வச்சு 20 வருஷம் இருக்குமா மச்சான்? 22 வருஷம் இல்லை 16 வருஷம். 2008-9 அந்த ரேஞ்சில் வச்சு. அவ்வளோதான் இருக்கும்ல. 16 வயசு மரம் அது. ஆமாம். இதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் போகணும். மினிமம் ஒரு 30 வயசு தான் சூப்பராக இருக்கும். 30 வயசாக இருந்தாக்கா அட்டகாசம். ஒரு 4 மரம் இருந்தால் ஒரு வீட்டை நம்பி கட்டலாம். 4 மரம். வெறும் 4 மரம். 15 வேங்கையுமே நமக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். இதுதான் அந்த காலத்தில் வந்து பர்மா தேக்குன்னு சொல்லி நம்ம ஊரில் ரொம்ப பேரை ஏமாற்றி வித்த மரம் அது. இது உத்தரத்துக்கு போடுவாங்க. அந்த பழைய காலத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா உத்தரமாக இருக்கும். அப்படியே பெரிய பீமாக வரும். சரி. அது வந்து இந்த வேங்கை தான். ஆமாம். மலேசியாலேருந்து வருது, பர்மாலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுகள் நிறையா பேர் அந்த காலத்தில் ஏமாந்துருக்காங்க. எத்தனை வயசு சொல்கிறீங்க? 16. 2008ன்னா 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷம் ஆச்சு. பார்த்துக்கங்க. எவ்வளோ செடி வாங்கி வச்சிங்க இந்த செடி? எல்லாமே நான் 3 ரூபாய்க்கு மேலே அதிகமாக வாங்கினேன். அந்த இது இங்கே தம்பி போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு நர்சரி பேர் பெரிய ஃபேமஸான நர்சரின்ட்டு போய் வாண்டன் தான். நல்ல விஷயம். ஆனால் வந்து இந்த ரொம்ப எனக்கு அவனை பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, மரம் வளர்க்கணுங்கிறான்ல, அவன் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறான். அந்த வளர்க்குங்கிற ஆசை இருக்குல்ல. இப்போ இந்த காணொலியை பார்ப்பான், அவன் வேணும் பார்த்து தான் இருக்கிறான். இப்போ அவனுக்கு இப்போ நம்மளாச்சும் கொஞ்சம் வயசாகி வச்சோம். அவன் இந்த வயசு வைக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். உன்னோட தோட்டத்தை மாமா வந்து இன்னொரு 2 மாதம் கழிச்சு உடனே ஒரு பேட்டி எடுப்போம். சரியா? சரி மச்சான். இப்போ இந்த 16 வயசுங்கிறீங்க. இப்போ மரம் நடு நபர்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேறு வெளியில் விட்டுருவோம். தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை, இந்த சுற்று வட்டத்தில், ஏன்னா ஒரு நம்மளுக்கு புதுக்கோட்டை ரொம்ப தூரம் இல்லை, தஞ்சாவூர் கூட கொஞ்சம் தூரம், புதுக்கோட்டை. ஆமாம். இப்போ இங்கே உள்ள நபர்களுக்கு இங்கே ஒரு 5 மரம் சொன்னீங்கன்னா அதில் 5-10 மரங்களில் எந்த மரத்தை நீங்கள் வந்து உங்கள் கண் பார்வையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த 5-10 மரங்களில் எந்த மரத்தை 5-6 மரங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம மண்ணுக்கு இந்த மரங்கள் வச்சா நீங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணலாம், 6 அடிக்கலாம். அப்படி அந்த மரங்கள் என்ன? அதாவது இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வகையான மரங்கள் மண் வகை இருக்குது. பொதுவாக நீங்கள் நம்ம மண்ணில் வந்து டெஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லைங்க. நம்மள்கிட்ட இருக்க இடத்துல வகைக்கு 2 5 வகை 6 வகை மரத்தை வாங்கி வைக்கணும். அதில் எது நல்லா வருதோ, நல்ல அதோட வளர்ச்சி துரிதமாக இருக்கோ, அதை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். சும்மா இதெல்லாம் இப்போ இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் வச்ச சரசரன்னு கிளம்பி போயிருந்துச்சு அது. ஆமாம். ஒரு ட்ரபுள் எல்லாம் கிடையாது. எப்படி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஒரு வருஷம் ஆச்சு. சும்மா அப்படி ஒரு ஒல்லியாக குச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை கேர் பண்ணுறது இல்லை. இங்கே இந்த இடத்துல ஒரு மரம், தென்னை மரம் இருந்தது. சரி. இதுக்கு பாயிற தண்ணி தான். இதுக்குன்னு தனியாக தண்ணியெல்லாம் கிடையாது. சரி. அதுக்கும் அப்படி தான். அங்கே இருந்த மரத்துக்கு இப்போ கஜால் அது விழுந்துருச்சு. அதுக்கு பாயிற தண்ணி தான். நம்ம இதுக்குன்னு ஸ்பெஷலாக உரமோ தண்ணியோ ஏதாலும் ஒன்றும் கிடையாது. ஒரு பைசா கூட செலவு பண்ணது கிடையாது. கவாத்து பண்ணியிருக்கோம். ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணியிருக்கு. அவ்வளோதான். சரி வச்சா. அப்போ ஒரு 5 மரம் சொல்லுங்களேன். டக்குன்னு அடிங்க பார்ப்போம். ஒரு 10 மரம் சொல்லுங்கள். சரி. இப்போ 10 மரங்களில் உங்கள் தோட்டத்தில் எந்த மரங்கள் கம்பீரமாக இருக்குது? அது என்னென்ன மரங்கள்? தேக்கு கம்பீரமாக இருக்குது. சரி. ஆனால் தேக்கோட வந்து கொஞ்சம் பெருக்கிற தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மண்வாக பொறுத்து. சரி. மண்வாக விலையில் ஃபஸ்ட்டு இருக்காது. விலையில் நம்ம அதாவது ஈஸியாக நீங்கள் தங்கம் மாதிரி உடனே விற்று போகலாம். சரி மச்சான். அடுத்த மரம் அடுத்து வந்து மார்க்கெட்டில் வந்து இது நல்லா தேக்குக்கு அடுத்து வேங்க தான். இது எந்த 3 ரூபாய்க்கு வாங்கினீங்கல்ல, 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு எந்த ஊரில் வாங்கினீங்க இந்த செடியை? கல்லுக்குடி இருப்பு. யார்? கலைஞர். சரி. நிறைய இடத்துல வாங்கினா எனக்கு பேரெல்லாம் மறந்து போச்சு. இன்னமும் மச்சான் அவன் பரடக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்னமும் அந்த ரேட்டு விற்கிறாங்க. அந்த ரேட்டு இருக்கு. நிறைய பேர் ஏமாத்துறான். இதுக்காக போய் நம்ம வந்து 5 அடி உயரத்தில் வைக்கணும், அதான் நான் கேட்குறேன். அப்படிங்கிற அவசியமே கிடையாது.
ஒரு அரை அடி ஒரு அடி இப்போ இதெல்லாம் வச்சது எவ்வளோன்னா ஒரே ஒரு குச்சி தான். அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. ஒரே ஒரு குச்சி தான் இந்த பாக்கெட்டு. இந்த பாக்கெட்டுக்கு மேலே அந்த பாக்கெட் சைஸ் இருக்கு. அவங்க பாக்கெட் சைஸ் வந்து 3 ரூபா 2 ரூபா அப்படி 5 ரூபா பாக்கெட், அவ்வளோதான். தப்பே கிடையாது. அதை நம்ம தொந்தரவு நம்ம இருந்தா அது பாட்டுக்கு வளரும். ஆனால் என்னன்னா ஒரு நம்மளோட ஆடு மாடு கடிக்காம பார்த்துக்கணும். கண்டிப்பா அதுதான் தொந்தரவு. சரி மச்சான், நம்ம ஊரில் தென்னைகள் அதிகம். ஆமா. இப்போ நீங்கள் வைக்கும் போது தென்னை மரம் இடையில இருந்திருக்கும். நீங்கள் எந்த விகிதத்தில் மரத்தை உள்ள நட்டீங்க? இல்லை அதில் வெளிச்சம் பார்த்து நட்டீங்களா, இல்லை இதில் வச்சா அடிக்க முடியும் அப்படின்னு அடிச்சிங்களா? எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பட்டு திருந்துறவங்க நிறைய பேர். ஒருத்தவங்களோட அனுபவம் நான் இது மாதிரி பண்ணேன், எனக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, இது எல்லாமே பவுண்டரி கிராப், அதாவது வேலி ஓரத்தில் வைக்க வேண்டிய மரங்கள். நம்ம ஒரு எப்படி சொல்கிறோம்னா, நமக்கு வருமானம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. நம்மளோட வேலி ஓரத்தில் இதை வச்சுட்டோம்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையை இதுக்கு கொண்டுகிட்டு வரும். இது வந்து நமக்கு அன்னாட நமக்கு சாப்பாடு போடுறது தென்னை. ஸோ தென்னை மரத்துக்கு நடுவில் இதை நான் என்ன பண்ணிட்டேன், வரப்பெல்லாம் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்த வரப்பு எல்லாத்துலேயும் 7 அடி 8 அடிக்கு ஒரு மரமாக வச்சுட்டேன். சரி. அதில் தான் எனக்கு கஜாவில் ரொம்ப சாஞ்சது. ஒன்றுக்கு ஒன்று அடிச்சு ஆனால் மரம் கிளம்புச்சு, நல்லாவே வந்துச்சு. இதெல்லாம் வந்துச்சு. இப்போ 3 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க பாக்கெட்டு. இன்னைக்கு வந்து 15 பெரிய ரொம்ப வருஷமாக இல்லை, ஒரு 15 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த 3 ரூபா இன்னைக்கு வந்து என்னோட ஒரு மதிப்பு படி இந்த மரத்துக்கு நான் வந்து என்னோட ஒரு கணிப்பை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு ஃபர்னிச்சர் ரேட்டு அதெல்லாம் தெரியும். என்னோட ஒரு கணிப்பு படி இங்கே உள்ள நான் ஒரு ஆசாரியை கொண்டு வந்து கேட்டேன், அதெல்லாம் பெரிய காமெடியாது. நான் சொல்கிறேன், ஒரு ஆசாரியை கொண்டு வந்து என்ன கனி என்ன அவர் கணிச்ச ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கணிச்சப்பல ஒரு மரத்தை. அப்போ நான் அவர்கிட்ட திருப்பி வீடியோ கட் பண்ணி, ஏன்னா 50 ரூபா இது வந்து 1 ரூபாய்க்கு போமேனா, நான் நீ 1 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தா அடுத்த ஆள் அதே மாதிரி 1 ரூபாய்க்கு விற்பாங்க. அதான் அப்படியே சொன்னேன். இங்கே ஒரு சிண்டிகேட்டே. சரி மச்சான், இப்போ அந்த 3 ரூபாய்க்கு வாங்கினீங்கல்ல, இந்த 3 ரூபாய் நீ பேங்கில் போட்டிருந்தாலுமே இப்போ என்னோட ஒரு கணிப்படி இதோட ரேட்டு என்னோட நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஃபர்னிச்சர் செய்கிறோம், ஒரு செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா ஃபர்னிச்சர் செஞ்சால் இதோட ரேட்டு. மரமாக கொடுத்தோம்னா ஒரு 80,000, ஒரு 70 மினிமம் என்னோட ஒரு 50-60,000 இருக்கும்ல. 3 ரூபாய்க்கு ஒரு 15 வருஷத்துக்கு 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் வராதுங்க, எதுவும் வராது. அதில் என்ன ஒரு இதுனா, இயற்கை நம்ம கை கொடுக்கணும். இப்போ எனக்கு அது கை கொடுத்துருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு 597 மரம் இருந்துச்சு. அப்படியேங்கப்பாடா. 597 மரத்தில் மிச்சப்பட்டது இதுதான். ஒரு 100 மரம் தேரும். உனக்கு 100 மரம் தேய்ச்சாருங்க, அது கூட இல்லை. பாக்கி இல்லை. என்ன காரணம்னா, நான் பண்ண தப்பு, வரப்பு ஃபுல்லாக வச்சுட்டேன். காற்று சாய்ச்சதோ இல்லையோ, ஒரு மரத்தை காற்று சாய்க்கும் பொழுது அந்த மரம் அடுத்த மரத்தில் விழுந்து அடுத்த மரத்தில் விழுந்து வரிசையை ஒன்று மேலே ஒன்றா விழுந்து சாய்ஞ்சு போச்சு. சரி மச்சான். அப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இதெல்லாம் பார்டரில் தான் வைக்கணும், பவுண்டரி கிராப்பாக தான் வைக்கணும், தோப்புக்குள்ளே வைக்கக்கூடாது. இன்னொன்று, இது நிழல் தரும் பொழுது இது பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்தோட ஈல்டு கண்டிப்பாக குறையுது. என்னன்னா, அதுங்க கேட்குறது நம்மள்கிட்ட சன்லைட், சூரிய ஒளி, தண்ணி, மண், பஞ்சபூதங்களை தான் அது கேட்குது. யூரியா, பொட்டாசு, சூப்பர்லாம் கேட்கல. அது பஞ்சபூதங்கள். இப்போ இதோட இலதலைகள் கொட்டி கிடக்குல்ல, இது மடிச்சிச்சுன்னா இது அதுவும் சாப்பிட்டுக்கும், தென்னையும் சாப்பிட்டுக்கும், இதுவும் சாப்பிட்டுக்கும். உணவு சங்கிலியில் வந்து இது ஒரு சுழற்சி. உணவு சங்கிலிங்கிறது மஸ்ட்டு. ஒரே வகையான உணவாக கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதுகளுக்கு பிடிக்காது. ஒரே வகையான சத்து மட்டும்தான் கிடைக்கும். நம்ம பல வகையான சத்து கிடைக்கணும்னா இது மாதிரி பலதரப்பட்ட மரங்களை நம்ம உள்ளே கொண்டு வரணும். கண்டிப்பாக. எத்தனை வகை மரங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க? இது பல மரத்தில் ஒரு 15லேருந்து 20 வகை. இன்றைக்கி மக்கள் வந்து பல மரம்லாம் பார்க்குறது இல்லை, ஏன்னா வேம பணக்காரன் ஆகணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்குங்க. ஸோ அப்போ ஃபர்னிச்சர் மரங்கள் எத்தனை மரங்கள் இருக்குங்க? இங்கே வந்து ரோஸ்வுட்டு. சரி, ரோஸ்வுட் இப்போ கொஞ்சம் பெரிய மரம் இருக்கு அவங்கள்ட்ட? இல்லை, விழுந்துருச்சு. சரி, 65 அடி அது ஒரு மரம். ஐயோ, 65 அடி 8வது வருஷம் விழுந்துருச்சு. 8வது வருஷத்தில் 65 அடி. ஒன்றை பாரு என்ன பாருன்னு போச்சு. அது கண்ணடின்னு நினைக்கிறேன். அதுதான் சாஞ்சது. தேக்கு இருக்கு, வேங்க இருக்கு, மகோகனி இருக்கு. காயா இந்த இடத்துல இதுதான் இருக்கு. மகோகனி காயா இருக்கு. காயா பெருசா இருக்கா? காயா அதுவும் புயல்ல சாஞ்சபடியே திரும்ப வந்துகிட்டு இருக்கு. சரி, மகோகனி பெரிய மரம் இருக்கு அவங்கள்ட்ட? இந்த அங்க இருக்கு. வேங்க இதுல இருக்கிற மரத்துல வேங்க தானே போட்டுன்னு வருது எல்லாத்தையும் நம்ம மண்ணுக்கு. அதான் சொல்றேன், எந்த மரம் வைக்கிறது அப்படின்னு நடந்துட்டு போங்க. அதை வந்து மண்ணும் மரமும் முடிவு பண்ணது. அங்கிட்ட வேற மரங்கள் இருக்கா? மூங்கில் இருக்கு. மூங்கில் இருக்கு. அந்த மூங்கில் பார்க்கலாமா? பார்க்கலாம். மூங்கில் இல்லாத வரிசையை எனக்கு காய்க்கல. அந்த வருஷம் காய்க்கலாம். ஒன்று அப்போ தான் நானும் பண்ணி வச்சிருக்கேன். அதான்
காரணம் என்னன்னா அதுக்கு கிடைக்க வேண்டிய சூரிய ஒளியை பூரா இது சாப்பிட்டுட்டு இது அதோட பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த நீங்கள் பார்க்குறது 2 ரோஸ் வுட் மரம். ஆமாம் அதான் இருக்குது, அந்த சைடு இருக்குது, அந்த சைடில் இருக்குது 2 ரோஸ் வுட் மரம் இருக்குது. அது ஒரு அது காற்றுல முறிஞ்சு விழுந்து நிமித்தி வச்சு வந்துருக்கு. கீழே விழுந்த மரம் தான் அது. முக்கா கிளை உடஞ்சி வச்சு அதுலேருந்து இப்போ கிளை வெடிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் அப்படியே விட்டுட்டேன், அது வடியே வரட்டும். சரி.